வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு திருமணத்தில் சனீஸ்வர பகவானின் பலன் என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இதை கொஞ்சம் இரண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது சனீஸ்வர பகவான் ஒரு பாவகத்தில் நின்ற பலன் அப்படின்ட்டு நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இது ராசியில் நின்ற பலன் அல்ல. இப்போது ராசியில் நின்ற பலன் அப்படின்னாக்கா, மேஷத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற பொழுது அங்கே சத்தற்ற நிலை நீசமாகிடுவார். அப்படி நாம் இந்த பலன்களை சொல்லலை. இதை நாம் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, லக்னத்தில் சனீஸ்வர பகவான், 2ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், 3ஆம் பாவகத்தில் சனீஸ்வர பகவான், இப்படி தான் நம்ம இந்த பலன்களை சொல்ல இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஒரு ஜாதகத்தை ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம ஆய்வு செய்வோம். அதாவது ஒரு வீடு வாங்கணும் அல்லது சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆய்வு செய்யலாம், அல்லது புத்திரம் சார்ந்து ஆய்வு செய்யலாம், அல்லது ஒரு உத்தியோகம் தொழில் இது சார்ந்து ஆய்வு செய்யலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதற்கு அந்த கிரகமோ அல்லது பாவகமோ என்ன பதில் சொல்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அந்த வகையில் ஒரு பாவகத்தில் நின்று திருமணம் எனும் சுப நிகழ்வில் சனீஸ்வர பகவான் என்ன செய்கின்றார் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு பதிவு. அது ஏன் சனீஸ்வர பகவானை கையில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 9 நவகோள்களில் இவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், முக்கியமானது. மற்றைய கிரகங்களை காட்டிலும் ஒரு 3 கிரகத்துக்கு தான் ஒரு சிறப்பு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்று செவ்வாய் பகவான், அடுத்ததாக குரு பகவான், அடுத்ததாக சனீஸ்வர பகவான். அந்த வகையில் ஒருத்தர் ஜீவனம் பண்ணணும், வாழணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் கையில் வச்சிட்ருக்கிறது சனீஸ்வர பகவான் தான். 9 கோள்களுக்கும் இதில் திருமணத்தில் பங்கு இருக்குது அப்படின்னாலும், இதில் முக்கியமான பங்காற்றுவது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஸோ அதனால் நாம் இன்று பார்க்க இருப்பது திருமணத்தில் சனீஸ்வர பகவானின் பங்கு என்ன அப்படிங்கிறதையும், 12 பாவங்களில் அவர் எந்த பாவத்தில் நின்னாலும் என்ன பலனை அவர் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம், தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக முதல்ல இவரை பற்றிய ஒரு புரிதல் சின்னதாக தெரிஞ்சுக்குவோம். அதாவது பாவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் இருவர் ரொம்ப முக்கியமாக பங்காற்றுகிறார்கள். அதில் சனீஸ்வர பகவான் முதன்மையான இடத்துலையும், செவ்வாய், ராகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருமே பாவர்கள் அப்படிங்கிற வரிசையில் வருகின்ற பொழுது இதில் முதன்மையாக வருபவர் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற கிரகம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, மற்றைய கோள்கள் எல்லாம் சூரிய பகவானிடம் இருந்து ஒளியை பெற்று அவங்க அவங்கக்கிட்ட அதை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து அவங்க தன்மைக்கு ஏற்ப அவங்க பலனை கொடுக்குறாங்க. ஆனால் சூரியனை விட்டு அதிக தூரத்தில் விலகி இருக்கும் ஒரு கிரகமாக சனீஸ்வர பகவான் மட்டும்தான் இருக்கிறார். ஸோ அவரால் அந்த ஒளிக்கதிர்களை பெற்று ஒரு சுபமான பலன்களை செய்வதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் போயிடுது. சரிங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அவர் எந்த நிலையில் இருக்கிறார், தனித்து இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள். அடுத்ததாக அவருக்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத கூடுதலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தனித்து இருக்கின்ற பொழுது அதனுடைய நிலைப்பாடு வேறு. அதுவே அவர் ஒரு சுபகிரகத்தின் பார்வையில் இருக்கின்ற பொழுது அது தரும் பலன்கள் வேறு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் திருமணத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது பல இடங்களில் அவர் சங்கடத்தை கொடுக்க அமைப்பில் தான் இருப்பார். அப்படி சங்கடத்தை கொடுக்க அமைப்பில் அமருகின்ற பொழுது எல்லோருக்குமே அந்த சங்கடம் வந்துடுறதில்லை இல்லையா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நாம் கூடுதலாக சிந்திக்கின்ற பொழுது, அதை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருக்கும். அடுத்ததாக இந்த பாவகம் வந்துட்டோம்னாலே ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நம்ம கையில் எடுத்துடணும். அப்படி கையில் எடுக்கின்ற பொழுது இவர்
ஒரு சுப பாவத்தின் ஆதிபத்தியம் பெற்றுடலாம். உதாரணமாக இவர் பாவகிரகமாக இருந்தாலும் ரிஷப லக்னத்திற்கு 9க்கும் 10க்கும் உரிய ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுபராக, ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனீஸ்வர பகவான் அந்த லக்னத்திற்கு இவர் யோகாதிபதியாக செயல்பட தொடங்கி விடுவார். இப்படி நாம் ஒரு தனிப்பட்ட முறையில் பார்ப்பதை விட இப்படி தனித்தனியாக பகுத்து பார்த்து அதற்கு பின்பு ஒரு பலனை தீர்மானிப்பதில் அப்போ தான் நமக்கு அது ஒரு அதனுடைய நிலைப்பாட்டை நம்மளுக்கு எடுத்து தரும். அதனுடைய பலாபலன்களை உறுதி செய்கின்ற போது இது போன்ற தன்மைகள்லாம் நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உறுதி செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு கிரகம் ஒரு ஒரு கிரகம் நிற்கிது ஒரு வீட்டில் அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்கும் ஒரு பலனும் உண்டு. அந்த வீட்டின் பலனை அவர் தனித்து இருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த வீட்டின் பலனை முழுமையாக அவர் தான் செய்ய போகிறாரு. அதே போல் அவர் பார்வை பெற்ற இடங்களுக்கும் ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உதாரணமாக இப்போது திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால ஒரு 7ஆம் இடத்தை எடுத்துங்க. 7ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சிந்தனை 7ஆம் பாவம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சிட்டு இருப்போம். ஆனால் பாவக்கோள்களின் தொடர்பு அந்த வீட்டுக்கு இருந்தது அப்படின்னாக்கா அந்த பாவகம் பலவீனப்படும் அப்படிங்கிறத நம்ம ஏனோ சிந்திக்க அதுக்கு மனம் ஒத்து வர மாட்டேங்குது. என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பாவகம் சுத்தமாக இருக்குது, அப்புறம் ஏன் எனக்கு அந்த பாவகத்தின் பலன்கள் சிறப்பாக கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டுமே அதிகமாக சிந்திக்கிறோம். ஆனால் அந்த பாவகம் பாவக்கோள்களின் அந்த தொடர்பால் பார்வையால் பலவீனப்பட்டது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போது உதாரணமாக ஒரு மேஷ லக்னத்தை வச்சுக்கிங்க. அதற்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானை வைங்க. சரிங்களா? 11ஆம் இடத்துல ராகு பகவானை வைங்க. லக்னத்தில் செவ்வாய் பகவானை போடுங்க. இப்போது மேஷ லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. அதனுடைய அதிபதி எங்கே வேணாலும் வேறு எங்கேயோ இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. ஆனால் பாவகம் இப்போது சுத்தமாக இருக்குது, 7ஆம் பாவம் சுத்தங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் 5ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் சமசப்தம பார்வையில் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் இங்கே 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இதில் மேஷ லக்னத்திற்கு அப்படின்னு வரும்பொழுது சனீஸ்வர பகவான் பாதகாதிபதி. இங்கே செவ்வாய் பகவான் அப்படின்னு கையில் எடுக்கின்ற பொழுது செவ்வாய் அப்படிங்கிறவர் அவருக்கும் 2 ஆதிபத்தியம் இருக்குது இல்லைங்களா? ஒன்று லக்னாதிபதியாக இருந்தாலும் கூடுதலாக அவர் அட்டமாதிபதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மறு ஆதிபத்தியம் 8ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆக ஒரு அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து 7ஆம் இடத்தை களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இந்த ராகு பகவானை பொறுத்துன்னு வரலாம் 7க்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அப்போது அவர் அந்த அந்த ராகு 11ல் இருக்கும்பொழுது அவரை பொறுத்துன்னு வரலாம் அவரின் திரிகோண பாவங்களை கட்டுப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நாடி ஜோதிட விதிமுறைப்படி ராகு பகவானை நீங்கள் துலாத்தில் இறக்கி வச்சு பலனை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே ராகு ஒரு பிரிவினை கிரகம் அங்கே வைக்கின்ற பொழுது மேலும் செவ்வாய் பகவானாலும் சனீஸ்வர பகவானாலும் அவருடைய பகை கிரகங்கள் மேலும் பார்த்து அந்த பாவகம் பலவீனப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போது 11ல் ராகு இருக்கிறார் அப்படின்னாக்கா இங்கே சனீஸ்வர பகவானோட கேது இருப்பார். 3ஆம் பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து 7ஆம் பாவத்தை பார்க்கிறதா ஒரு நிலைப்பாடு வந்துடும். சரிங்களா? இப்படி அப்போது அந்த பாவம் பலவீனப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க தான் வேணும். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு நிலைப்பாட்டை அது எப்படி இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, அவங்களோட சேர்ந்த கிரகம், அவங்களோட பார்த்த கிரகம், அந்த பாவத்தை பார்த்தவர்கள், அந்த பாவத்தில் நின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டு தான் ஒரு பலாபலன்களை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னோம். இப்போது நாம் ஒவ்வொரு பாவகத்திலும் அதாவது லக்ன பாவகத்தில் சனீஸ்வர பகவான் நின்றால் திருமணத்தில் அவர் எது போன்ற ஒரு நிலைப்பாட்டை நம்மளுக்கு தராரு, அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத
பார்க்கலாம். இப்போ வந்து லக்னத்தில் அப்படின்னும் பொழுது சனீஸ்வர பகவானை லக்னத்தில் வச்சுருங்க. நம்ம சொல்கிறத விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜோதிட மாணவர்களாக இருந்தாலும் அல்லது ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் ஒரு நோட்டு போட்டு அந்த கட்டத்தை போட்டு இப்போது உதாரணத்துக்கு நம்ம வந்து லக்னத்தில் சனீஸ்வர பகவான் சொல்கிறோன்னு வச்சுக்கிங்க. ஒரு சின்ன ஒரு கட்டம் போடுங்க. அதில் வந்து லக்னம் மேஷ லக்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு போட்டுங்க. அதில் சனீஸ்வர பகவானை போடுங்க. அப்போது லக்னத்தில் இருக்கும்போது அப்போ தான் வந்து அவர் என்னென்ன பார்வைகளை அவர் வந்து எந்தெந்த இடத்துல அவருடைய பார்வைகள் விழும் அப்படிங்கிறத நாம் நேரடியாக பார்க்கும்போது தான் நம்ம மனசுக்குள்ளே ஒரு அந்த புரிதல் வரும். மனசுக்குள்ளே அது வந்து பதியும். நாம் அடுத்த ஜாதகங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது இது வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போது லக்னத்தில் சனீஸ்வர பகவான் அப்படின்னும்பொழுது இவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது லக்னத்தில் அமரும்பொழுதே அது வந்து கொஞ்சம் பலவீனம். சிந்தனை அப்படிங்கிறது பலவீனப்படுது. அடுத்ததாக 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் அவருடைய பார்வைகளால் தொடர்பு பண்ணுவார். இப்போது 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானங்க. சரிங்களா? அது வந்து திருமணம் கலத்திர பாவத்தை சனீஸ்வர பகவான் தொடர்பு கொள்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் அப்படின்னும்போது நம்ம வந்து அந்த கிரகத்தின் காரகத்துவத்துக்கும் வந்துடணும். தாமதம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பயுமே வந்து மறக்கக்கூடாது. கசப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது. சனீஸ்வர பகவான் ஒரு பிரிவினை கிரகம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இங்கே 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குது. பாக்கியஸ்தானம் எதுங்க? 7க்கு பாக்கியம் 9ஆம் இடம். அதுதான் வந்து லக்னத்தின் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்போது இயற்கையாகவே வந்து இவங்களுக்கு வந்து அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களே இவங்க வந்து காலம் தாழ்த்தி தான் கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இப்போது 7ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறாருன்னும் போது கூடுதலாக மேலும் பாவர்கள் லக்ன பிரகாரம் அல்லது கிரகத்தில் பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வேறு ஏதேனும் கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் வந்து சனீஸ்வர பகவானுக்கு லக்ன பிரகாரம் சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குதா அல்லது இயற்கை சுபரின் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இருப்பினும் இதனுடைய பலன் அப்படின்னும்போது லக்னத்தில் சனீஸ்வர பகவான் அவர் திருமணம் சார்ந்த விஷயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இவங்க வந்து திருமணத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை எடுக்கிறதே வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலைப்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 2ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானுங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நிற்கும்போது அவருடைய பார்வைகள் 4ஆம் இடத்தை பார்க்கும். அடுத்ததாக 8ஆம் இடத்தை பார்க்கும். அடுத்ததாக 11ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்ப்பார். இப்போது 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அங்கே ஒரு பிரிவினை கிரகம் இருப்பது சிறப்பல்லைங்க. அவர் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அது வந்து மாங்கல்ய ஸ்தானம். இது வந்து குடும்ப தோஷம் அப்படிங்கிற அமைப்பு உள்ளே வந்துடும். இது வந்து குடும்பத்தை பிரித்து விடும். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பிரிவை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் அமர்கின்ற பொழுது இது வந்து முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற உயிர்காரகத்துவம் புத்திரஸ்தானத்தை பார்க்குது. அடுத்ததாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த இரவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பஞ்சனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கம் இரவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்குதுங்க. அப்போது இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா உயிர்காரகத்துவங்கள் வீட்டுக்கு வரதோ அல்லது வந்து இவங்க வந்து அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பதோ, அதாவது வந்து குழந்தை தாமதம் அப்படிங்கிறது முதல்ல. 2வது வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கட்டில் சுகம் அவ்வளோ எளிதில் இளமையில் கிடைக்காது அப்படிங்கிறது தான். அந்த கட்டில் சுகம் கிடைச்சதுனா தானே நம்மளுக்கு வந்து புத்திரம் வரும். ஸோ இந்த 2ம் அவருடைய பார்வையில் இருந்து அது வந்து தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தையும் தொடர்பு கொள்வதனால அந்த தெய்வ அனுகூலம் அப்படின்றது வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போயிட்டு கொஞ்சம் முயற்சி செய்து திருமணத்தை கூட்டுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இது போன்ற நிலைகள் இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அது வந்து இப்படியே வந்து போயிடுதானாக்கா இல்லை. ஆனால் என்ன காரணம் அப்படின்னும் போது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற அமைப்புகளில் இருக்கின்ற பொழுது சுபர்களின் தொடர்பு அல்லது இவங்களே கூட ஒரு லக்ன ரீதியாக சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக சனீஸ்வர பகவான் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நாளில் சனீஸ்வர பகவான் இப்போது லக்னத்திற்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 4ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னாக்கா
6ஆம் இடம், 10ஆம் இடம், அடுத்ததா வந்து லக்னத்த பார்த்துருவார். இப்போ இந்த 6ஆம் இடம் என்பது உத்தியோகம், 10ஆம் இடம் என்பது சுயதொழில். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நம்ம எதனா வந்து ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல தொழிலு, அதில ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம திருமணத்த பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரும் அன்பர்கள் யாரு அப்படின்னாக்கா, இந்த சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்து 6, 10 லக்னம் சிந்தனையை பார்க்கின்ற இந்த அமைப்பினர்களுக்கு இயல்பாய் வந்துவிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா 5ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம். அங்கே ஒரு பிரிவினை கிரகம், தோஷத்தை கொடுக்கும் கிரகம் அப்படிங்கிறது இருக்குது. கூடுதலா ஒரு பார்வைகள் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு அபிலாஷைகளை நிறைவேற்றும் ஒரு ஸ்தானம் இந்த 11ஆம் இடம். அடுத்ததா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்க்குது. ஆக திருமண பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 7, 11 இந்த மன ஒரு திட்டம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? காதல் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்து திருமணம், அது அதுக்கு அடுத்தது வந்து 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் தொடர்பு அப்படின்றதே வந்து கொஞ்சம் தப்பு தான். 7ஆம் இடத்திற்கு அப்படின்னும் போதும் இதுவும் வந்து தப்பு தான். இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, பலருக்கு வந்து இது வந்து விருப்ப திருமணத்தை கொடுக்குது. இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இளமையிலே திருமணத்தை கொடுக்குது. அந்த இளமையில் திருமணத்தை கொடுக்கின்ற அந்த காலத்தை இவங்க வந்து பயன்படுத்திக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30 வயதை கடந்துடுதுங்க. ரொம்ப அசால்ட்டாக இது வந்து தாமத திருமணத்தை கொடுத்துடுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு. அடுத்ததாக 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது இவருடைய பார்வைகள் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாகப்படுது. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து 6ல் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இடம். 7க்கு 2ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் ஒரு பிரிவினை கிரகம் பார்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக சமசப்தம பார்வையில் 12ஆம் இடத்தை பார்க்கும். அயனசயன போக ஸ்தானத்தை பார்த்துரும். ஸோ இது வந்து 5க்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இருப்பினும் இதுக்கு வந்து ஒரு சுபகிரகத்தின் தொடர்புகள் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, இது பெரிய அளவில் வந்து பலவீனப்படுத்துவதில்லை. அதாவது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில். அதுவே இந்த 8ஆம் இடத்திற்கு மேலும் ஒரு பாவகிரகங்களின் தொடர்பு அல்லது லக்ன பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கூடுதலாக இவரோடு சேர்ந்து இந்த பாவத்திற்கு ஏற்படுகின்ற பொழுது, அது வந்து தம்பதிகளை வந்து பிரித்து வைத்து விடுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? 7ஆம் பாவகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற பொழுது அது வந்து திக்பலம் அப்படிங்கிற அமைப்பை அடைஞ்சிடும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் திக்பலம் பெறுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. 7ல் இருக்கும் சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடம் லக்னம் மற்றும் சுகஸ்தானத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது இது வந்து வரும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது களத்திரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது களத்திரத்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து ஒன்று வயசு வித்தியாசம் இருக்கலாம், அல்லது நிறம், அல்லது கல்வி, சொத்து, ஜாதி, மதம், இப்படி ஏதோ ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த 7ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற பொழுது கொடுத்துடுது. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, விருப்ப திருமணம் செய்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு தனிப்பட்ட கிரகத்திற்கான ஒரு பலன்களை தான் நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து விருப்ப திருமணம் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுடைய ஜாதகத்தையோ அல்லது வந்து மற்றவர்களுடைய ஜாதகத்தையோ எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படித்தான்னு பார்க்காதீங்க. அதில் வந்து இன்னும் கூடுதல் நிலைப்பாடுகளை நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து அதுக்கப்புறம் பலனை பாருங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததாக 8ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அது வந்து மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடுங்க பெண்களாக இருந்தால். அதே போல் வந்து அது வந்து குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது. 8ல் இருக்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த 8ஆம் இடத்து சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து திருமணம் சார்ந்த அந்த வைபவத்துக்கு வந்து இது வந்து சிறப்பில்லாத ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. சரிங்களா? அடுத்ததாக 9ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 9ல் இருக்கின்ற பொழுது அவர் வந்து 11ஆம் இடம் 3ஆம் இடம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். இது வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தெய்வ அனுகூலம்.
இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய திருமணம் சார்ந்த ஒரு வைபவத்தில பெரிய தொந்தரவுகள இது வந்து குடுக்கறதில்ல. ஏன்னா, திருமணம் சார்ந்த பாவங்கள வந்து அதிகமா பார்க்கல. இருப்பினும் முயற்சி அப்படின்ற ஒரு ஸ்தானத்த இவர் வந்து பார்க்கறதுனால, திருமணம் சார்ந்த சமயங்கள்ல கொஞ்சம் ரொம்ப அப்படி இல்ல அப்படின்னாலும், கொஞ்சம் ஸ்லோவா இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி பெரிய பாதிப்புகள குடுக்கறதில்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கின்ற பொழுது, இவர் திருமணம் சார்ந்த வைபவத்தில என்ன மாரியான நிலைப்பாட்ட குடுக்குறாரு அப்படின்னாக்கா, இவர் வந்து 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் கிட்டத்தட்ட வந்து அ 3 கேந்திரங்கள வந்து இவர் வந்து தொடர்பு பெற்று விடுகிறார். அதாவது வந்து 10ஆம் இடம் நின்ற இடமே வந்து ஒரு கேந்திரம். 4ஆம் இடம் சதுர் கேந்திரம், 7ஆம் இடம் சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 3 கேந்திரங்கள வந்து இவருடைய தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அடுத்ததா வந்து 4ஆம் இடத்தின் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தையும் இவர் வந்து பார்த்துடுறாரு. இந்த அமைப்பினர பொறுத்தவரையிலும் இவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் தொழில விரிவாக்கம் பண்ணிக்கணும், வருமானத்த கொஞ்சம் பெருக்கிக்கணும், வீடு, வாசல் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் செட்டில் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் திருமணத்த பத்தி யோசிப்போம் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துர்றாங்க. இருப்பினும் 7ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துக்கும் 2த்துக்கும் வந்து அதீதமான பாவர்களின் தொடர்பு இருக்குதான்னு பாருங்க. இல்ல, அந்த மாரி இல்ல அப்படின்னாக்கா பெரிய அளவுல பாதிப்ப குடுக்கறதில்ல. இதேபோல வந்து 7ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துக்கும் ஒரு சுபகிரகத்தின் தொடர்போ அல்லது சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்போ இருக்குதா பாருங்க. இவருடைய அந்த நிலைப்பாடு, அதன் வீரியம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லக்னத்தின் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆசை, அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்தில் சனீஸ்வர பகவான் அமர்கின்ற பொழுது, அவர் வந்து லக்னத்த பார்ப்பாரு. அடுத்ததா தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்ப்பாருங்க. இப்போ நீங்க எந்த ஜாதகத்த எடுத்து கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ண பார்க்குறீங்களோ, அந்த ஜாதகத்தில 8ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவானின் தொடர்போட இன்னும் மேலும் லக்ன ரீதியாகவும் அல்லது கிரக ரீதியாகவும் பாவர்களின் தொடர்பு ஏற்பட்டு இருக்குதா கூடுதலாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்ல, நல்ல சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குது அப்படின்னாக்கா, திருமணம் சார்ந்த வைபவத்தில இவருடைய தொந்தரவுகள் குறைவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்ல, அப்படி இருந்தது அப்படின்னாக்கா, கொஞ்சம் சங்கடம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது வந்து இவங்கலாம் லவ் பண்ணி கொஞ்சம் அதன் மூலியமா வந்து ஒரு தலைவலிய ஏற்படுத்திக்கிறவங்க. அதன் மூலியமா வந்து கொஞ்சம் அவமானத்த தேடிக்கிறவங்க அப்படின்ட்டும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா, அந்த அமைப்பு இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ, எந்த ஒரு பாவத்தில் எப்படி இருந்தாலும் அவர பொறுத்தவரையிலும் சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல வந்து சீர்தூக்கி பார்த்துருங்க. சரிங்களா? இப்போ கடைசியாக லக்னத்தின் 12ஆம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற பொழுது, இவருடைய பார்வைகள் குடும்பஸ்தானத்துக்கு வந்துருங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு விழுது, குடும்பஸ்தானத்துக்கு விழுது. அடுத்தது 6ஆம் இடம், 9ஆம் இடம். இப்போ 12ஆம் இடம் என்பதே வந்து இங்க வந்து பஞ்சன யோகத்த கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது வந்து தூக்கம். அயன சயன போகஸ்தானம். இந்த இடத்துல தான் வந்து 2 ஆன்மாக்கள் இரவுல வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும் ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ, அந்த இடத்துல வந்து ஒரு தாமதத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவக்கோள் இருக்குது. அங்கேருந்து 2ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வது தான் இங்க வந்து ஒரு சிக்கல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக இந்த அமைப்புக்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு, சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்பு வேணும் அப்படிங்கிறத நிச்சயமா வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கங்க. அடுத்ததா, இவரே வந்து ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கூடுதலா வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ, இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே வந்து திருமணம் சார்ந்த அமைப்புக்கு மட்டுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து உதாரணமா இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் என்ன செய்வாரு அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்த பார்க்கறதுனால திருமணத்துக்கு அப்புறம் வந்து குடும்பத்த வந்து கொஞ்சம் பிரிச்சு வைப்பாரு அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனா, அது என்ன மாரியான ஒரு பிரிவ குடுக்கும் அப்படின்னாக்கா, அவரு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு, அவருக்கு 2ஆம் பாவத்துக்கு இன்னும் கூடுதலா சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூடுதலா பார்க்கணும். இன்னும் வேறு ஏதேனும் பாவகிரகங்கள் அங்க இருக்குதா அல்லது பாக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இத எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரணும்.
இறுதி முடிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து எட்டணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருப்பினும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அயனசயன போகஸ்தானம் மட்டும் இல்லைங்க. அது வந்து 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அதற்கு 8ஆம் இடத்துல ஒரு பாவக்கோள் இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே சனீஸ்வர பகவானை கொண்டு திருமணத்திற்கு அவர் இந்த பாவத்தில் நின்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்து மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. இது உங்கள் அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல புரிதலையும் பயனுள்ள பதிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத சில ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.